எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. இப்பொழுது நம்ம செய்ய வேண்டியது ஒற்றுமையுடனும், அமைதியுடனும் இருக்கணும். அப்படி நம்ம இருந்து இந்த சமூகத்தின் ஒளிமயமான எதிர்காலத்தை நம்ம படைப்போம். நம்ம வேற எது பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம ஒற்றுமையா இருந்து செயல்படுவோம். நம்மளுடைய நோக்கம் எதுவோ, நம்ம பிள்ளைகளை வளர்ப்பது, நம் வாழ்வை பார்ப்பது. எவரவர் என்னென்ன பேசுறாங்களோ பேசிட்டு போட்டும். அவங்களுக்கு தெரிந்தது அதுதான்னு நெனச்சுக்கிட்டு நம்ம வேலைய நம்ம பார்ப்போம். இன்னைக்கு என்ன குரல்னு பார்ப்போமா? வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் பிறவும் தமப்போல் செய்யின். இதற்கு அர்த்தம் என்னன்னா, பிறர் பொருளையும் தன் பொருளைப் போல கருதி நேர்மையாக வணிகம் சேர்ந்தவரே சிறந்த வணிகர்கள் ஆவார். இத என்னான்னு சொல்றது இந்த குறள? இப்பொழுது நானும் இந்த பொருள விக்கிறேன். அவங்களும் இந்த பொருள விக்கிறாங்க. ஆனா, என் பொருளோட அவங்க பொருள் மோசம், என் பொருள் நல்லது அப்படின்னு போட்டி போட்டுட்டு நம்ம செய்றது முட்டாள்தனங்க. சரியா? இத 2 பேரும் ஒரே பொருள் பக்கத்து பக்கத்து கடையில வித்தாலும், நம்ம 2 பேரும் சேர்ந்து விப்போமே! வாங்குறவங்க வாங்கட்டும். அப்படின்னு நினைச்சு ஒற்றுமையா வணிகம் செய்வதே சாலச் சிறந்தது. அடுத்த வீடியோல பார்ப்போம்.